ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன்கள் தள்ளுபடி குறித்த ஒரு மாபெரும் அறிவிப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தமிழகத்தில் தேர்தல் தேதிகள் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. வெளியிட்ட உடனே பார்த்திங்கன்னா எந்த கட்சியாக வந்தாலும் சரி, நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு மிக பெரிய அளவில் இருக்கும். ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே இருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கடந்த 2018 இந்த தள்ளுபடிக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. இதை பார்த்திங்கன்னா அனைத்து கட்சிகளுமே தொடர்ந்து செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அதிமுகலையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, திமுகலையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அடுத்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக இருக்கக்கூடியதான். ஆனால் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை போன ஆண்டு திமுக அரசு பார்த்திங்கன்னா 35 லட்சம் பேருக்கு பார்த்திங்கன்னா நிராகரிப்பு செஞ்சுருக்காங்க. எதன் அடிப்படையில் நிராகரிப்பு செஞ்சுருக்காங்க அது எல்லாத்தையும் அலசி பார்க்குறப்ப நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம், நகைக்கடன் தள்ளுபடியில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஒரே ரேஷன் கார்டு வச்சுட்டு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் 5 பேர் நகைக்கடன் கேட்குறாங்க, அவங்களுக்கு தள்ளுபடி கேட்குறாங்க. கடன் கொடுக்குறோம், தள்ளுபடி பண்ண முடியாது, அதில் ஒருத்தருக்கு தான் பண்ண முடியும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்புகள் மிக 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 குறைஞ்சி தான் காணப்படும். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் பல விவசாயிகள் மகளிர் உதவிகளுக்கு உதவும் வகையில் அவர்கள் வழங்கிய கடன்களை தமிழக அரசு பல முறை தள்ளுபடி செய்திருக்கிறது. அதே போல் நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தப்பட்ட கடன்களை தமிழக அரசு தள்ளுபடி செய்தது. விவசாயிகளின் துயத்துடைக்க தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன் நிலுவையான 12,110 கோடியை தமிழக அரசு தள்ளுபடி செய்தது. இதன் மூலம் 14,43,347 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். ஸோ இது பார்த்திங்கன்னா 31/1/2021 அன்று நிலுவையில் இருந்த கடன். மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன்களும் இதில் தள்ளுபடி பெற்றிருக்கு. அதையும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பெண்களின் பொருளாதார மேம்பாட்டினை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் மகளிர் சுய உதவி குழுக்கள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றிருந்த நிலுவை கடன் தொகை 2,117 கோடியை தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு தள்ளுபடி செய்தது. இதன் மூலம் 1,10,197 மகளிர் சுய குழுக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இதில் 10,56,296 பெண்கள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படியும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் குறுகிய கால கடன்களை வழங்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகள் 3 அடுக்கு முறையை கொண்டதாக. அது முதல் அடுக்கு கிராம அளவில் மக்களின் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், 2வது அடுக்கு மாவட்ட அளவில் மத்திய வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், 3வது அளவு மாநில அளவில் மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. ஸோ இது எல்லா இதிலுமே பார்த்திங்கன்னா கூட்டுறவில் நகைக்கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி பண்ண போகிறாங்க. இனிமேல் நகைக்கடனும் உடனடியாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த நகைக்கடன்களை வாங்கிறதுக்கு கடைசி தேதி அப்படின்னா இந்த ஜனவரி எண்டாக இருக்கலாம். ஒருவேளை தேர்தல் தேதிகள் அறிவிப்பு கொஞ்சம் காலதாமதமாக ஆச்சுன்னா பிப்ரவரி எண்டு வரைக்கும் கூட செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதனால் இப்போ உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் முதல் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து நகைக்கடனை அங்கே வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில 8 வங்கிகள் இருக்குது, நேஷனலைஸ் பொது வங்கி, அதுலேயும் பார்த்திங்கன்னா தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர, ஆனால் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டுறவு வங்கிகளில் மட்டுமே நகைக்கடன்களை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ விரைவில் தள்ளுபடி கிடைக்க போகிற ஒரு ஆளுக்கு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.